நீங்கள் அனைவரும் ஆசி மிக பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறேன். சந்தோஷமா? சந்தோஷப்படுங்க. இன்றைய வாசகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசியை அள்ளி வழங்குகிறது. முதல் வாசகத்தினுடைய துவக்கமே நான் உனக்கு ஆசி வழங்குவேன், சர்வ ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவேன். இரண்டாம் வாசகம் முடிகிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு எல்லா ஆசீரும் வழங்கப்படும். நற்செய்தி வாசகம் அருள் மிக பெற்றவளே வாழ்க, மிகப்பெரிய ஆசி பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் அன்னை மரியாளுக்கு வழங்கப்படுகிறது. வயோதிக காலத்தில் எலிசபெத்து கருவுற ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இன்று உங்களுக்கு வந்து சேருகிற ஆசீர்வாதங்கள். இந்த திருத்தலத்தினுடைய பாதுகாவலி லொரேட்டோ மாதாவுக்காக நான் 5 பாடல்களை இயற்றியிருக்கிறேன். பங்குசாமியார் 4 சொன்னார், இன்னொன்று இருக்குது, அது வந்துக்கிட்டே இருக்குது, நைட்டு வந்துடும். அதன் முதல் வரிகளை பாடி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். லொரேட்டோ மாதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடழியும் நம்பி வாருங்கள். எப்படி? லொரேட்டோ மாதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடொழியும் நம்பி வாருங்கள். கண்கள் மூடி கரங்கள் கூப்பி வரங்கள் வேண்டினோம், கண்கள் மூடி கரங்கள் கூப்பி வரங்கள் வேண்டினோம். கருணை கூர்ந்து பொழிய வேண்டும் லொரேட்டோ மாதாவே, லொரேட்டோ மாதாவே. லொரேட்டோ மாதா திருத்தலத்தை தேடி வாருங்கள், உங்கள் துன்ப துயரம் வேரோடொழியும் நம்பி வாருங்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் இப்படி நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களான்னா என்ன சொல்லுவோம்? நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் கேள்வி நல்லா தான் இருக்கும். அடுத்தது என்ன சும்மா நல்லா தான் இருக்குன்றீங்க, எப்படி வேலையெல்லாம் எப்படி போகுது? மழையே இல்லை, இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லை ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக? வீட்டுக்காரர் எப்படி இருக்கார்? அவர் எங்கே குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கார். என்ன செய்கிறது சாமி, வீட்டுக்காரர் சரியில்லை. அப்புறம் பிள்ளைங்களாம் அப்படி இருப்பாங்க, ஐயோ பெற்று வச்சுருக்கானே சாமி, இந்த இவன் ஒன்று பெற்று வச்சுருக்கா, உருப்படாத போச்சு சாமி. இன்னொன்று நம்ம சொல்லுவோம், அவனாச்சும் 1, நான் 5 பெற்றிருக்கேன் சாமி, 5 ஒன்றுக்கு ஆகாது சாமி. வயசானவங்கள போய் கேளுங்க, என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், இந்த இருக்கேன்ல. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க? எங்கே இடித்த கந்தி ஊத்துறா மருமக, சாப்பிட்றதுக்கு இல்லை, ஏதோ ருசியானதை வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, எல்லாம் கிளவின்னு ஒதுக்கி வச்சுக்குதுங்க. தாத்தா மார கேளுங்க, அதை விட சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கோம். ஆனால் உண்மையில் நம்ம நல்லா இல்லை. கரெக்டாக? நம்ம நல்லா இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துன்பம், துயரம், வருத்தம், கஷ்டம், கவலை, நோய் நொடிகள், ஏக்கங்கள் என்னெல்லாமோ இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஏன் இருக்குது? எல்லாருக்கும் ஏன் இருக்குது? துன்ப துயரம் இல்லாதது யார்? அப்போ எல்லாருக்கும் துன்ப துயரமாக இருக்குது, ஏன் கடவுள் இருக்காரா இல்லையா கேட்குறாங்க கேள்விகள். என்ன சாமி எல்லாம் கஷ்டமாக இருக்குது, கடவுள் இருக்காரா? கடவுளுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்குது. வாழ்க்கை நம் கையில் இருக்குது. இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பட்ட வரை என்ன சொல்லுதுன்னா, நீ நம்பினால் நடக்கும். உன் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும். உன் வானகத்தந்தை உயர் உள்ளவராக இருப்பது போல நீ இரு. மகன் என்ன சொல்கிறாரு? நானே உனக்கு மாதிரி, நான் சொல்கிற மாதிரி இரு. நம்புங்கள்,
ஜெபியுங்கள் நல்லது நடக்கும், மாதா தோன்ற இடத்துலலாம் சொல்கிறாங்க. அதை நான் பாடலாக உடைத்தேன். நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும். அப்போ நம்ம இல்லை இல்லை நொல்லைன்னா ஒன்றும் இருக்காது. ஆனால் நமக்கு எல்லாம் நன்றாக இருக்கும், அமையும், வரும், வளமை, செழுமை, கொழுமை எல்லாம் வந்து சேரும் என்று நம்புகிற பொழுது இறைவன் நமக்கு விடை தருவார். இந்த அன்னையினுடைய வாழ்க்கையே அதுதான். சில உதாரணங்களை சொல்கிறேன். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு குழந்தை அம்மா காய் நறுக்கும்போது பக்கத்தில் உட்காருது. பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை தான். அம்மா காய் நறுக்கிட்டு குக்கர் விசில் அடிக்குதுன்னு போய் அதை எடுக்க போகிறாங்க. எடுத்துட்டு புஷ்ஷுன்னு வரும்ல, அதை எடுத்துகிட்டு இப்படி வச்சா ஆன்னு சத்தம். அங்கே புஷ்ஷுன்னு சத்தம், இங்கே ஆன்னு சத்தம் வந்து பார்த்தா பாப்பா என்ன பிடிச்சி இந்த கையில் கத்தி எடுத்து இந்த இடத்த நறுக்கிக்குச்சு. இந்த இடம்னா இந்த இடம், சரியா? டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடி போனால் டாக்டர் சத்தம் பண்ணுறாரு, என்னம்மா நீ பிள்ளைய ஒழுங்காக கவனிக்கிறது இல்லையா? இங்கே வெட்டி இங்கே வெட்டி இங்கே வெட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வெட்டினா அந்த சதை சேராது, பார்க்குறீங்களா? இந்த சதை சேராது, ரொம்ப சிரமம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே மருத்துவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கையை இடுப்பில் இப்படி வச்சு அந்த இடுப்பில் இருக்க சதையை கீறி அதோடு சேர்த்து இதை வச்சுருக்காங்க. அப்படி ஒட்டி அப்படியே கையை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பாப்பா எப்போவுமே இப்படி தான் இருக்கும். எப்படி? இப்படி. ஏன்னா அது சேரணும்னா ஏதாவது ஒரு சதையோடு சேர்த்து வச்சுட்டு அது சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதை வெட்டி எடுக்கணுமா. அவ்வளோ மிருதுவான சதையாக இது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை அதுவே அருந்தவாலாக இருக்க போய் தானே கத்தி எடுத்து நறுக்கிச்சு. அது ஒரு இடத்துல இருக்குமா? நொறநாட்டியம் பிடிச்சது. அப்போது மருத்துவமனையில் டாக்டர் சொல்கிறாரு, ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ராத்திரி யாரும் தூங்கக்கூடாது, புள்ள பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா அந்த கையை இப்படி நவுத்திருச்சுன்னா என்ன ஆயிரும்? மறுபடியும் கிழிஞ்சிரும். திருப்பியும் வச்சு தைக்கணும், பெரிய கஷ்டமாக, புரிஞ்சுக்கங்கன்னு. உடனே இந்த அம்மா எல்லோரும் தூங்கிடுவாங்கள்ல, பெத்த தாய் தூங்குவாளா? தூங்க மாட்டா. இந்த அம்மா மட்டும் ராத்திரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துருக்கு. திடீர்னு இந்த பாப்பா இப்படிங்க உடனே கையை பிடிச்சி வச்சுக்கும், அப்புறம் இப்படிங்க கையை பிடிச்சி வச்சுக்கும். இந்த அம்மா 2வது நாள் 3வது நாள் நல்லா அசந்து தூங்கிடுச்சு. எத்தனை நாள் முழிச்சிருக்க முடியும்? தூங்கிட்டு முழிச்சு பார்த்தா பாப்பா எப்படி படுத்திருக்கு தெரியுமா? பப்பரக்கான்னு படுத்திருக்கு, இப்படி படுத்திருக்கு. பக்குன்னு ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. ஐயோ 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 போய் லைட்டை போட்டு கூட படுத்துருந்தவங்களாம் எழுப்பி, ஐயோ பாப்பா கையை தூக்கி வச்சுட்டு படுத்திருக்கேன் பப்பரக்கான்னு. என்னன்னு பார்த்தா கையில் ஒன்றுமே இல்லை. அதில் பேண்டேஜ் போட்டிருப்பாங்கள்ல, அது இப்படி கலண்டு கிடக்கு, இங்கே கலண்டு கிடக்கு, இங்கேயும் காயம் இல்லை, இங்கேயும் காயம் இல்லை. இந்த அம்மா கண்ணு சரியாக தெரியல பொண்ணு கண்ணாடி எடுத்து போட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து லைட்டை போட்டு டார்ச்செலாம் அடித்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு? ராத்திரி டாக்டர் நடக்கும்போது 12:30 மணி 1:30 மணி போல். எங்கே போய் யாரை சொல்கிறது? எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் பயம். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, யாருக்கும் ஒன்றும் தெரியல. விடிய காத்தால் 4:30 மணிக்கு ஒரு அம்மா வருது. அந்த அம்மா தான் பெண் பாதுகாவலி, வாட்ச்மேன் சொல்லுவாங்கள்ல, அங்கே வாட்ச் உமன். அந்த லேடி தான் வாசலில் இருக்குமா. அந்த அம்மா வந்து பணி முடிஞ்சு டியூட்டி முடிஞ்சு வந்து இங்கே சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு போகிறதுக்காக வருது. வந்த உடனே இவங்க கேட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரி பாப்பாவுக்கு கிழிஞ்சி இப்படி தைச்சிருந்தோம், எல்லாம் சரியாக போயிடுச்சு, என்னன்னே தெரிலன்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், ஆமாம் ராத்திரி ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும், நான் வாசலில் படுத்திருந்தேன், ஒரு அம்மா வந்தாங்க, செவேன்னு இருந்தாங்க, கையில் ஒரு பிள்ளைய வச்சுருந்தாங்க, வந்துட்டு கதவை திறனாங்க. நான் ராத்திரி யாரையும் விட முடியாதும்மான்னு சொன்னேன். அந்த அம்மா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்புறம் வாய் வரல, வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. அந்த அம்மா பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க, கையில் பிள்ளையும் என்னை பார்த்து சிரிஞ்சிட்டே இருந்தாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் என்னை அறியாமலே போய் கதவை திறந்து விட்டுட்டேன். திறந்த உடனே உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியில் போயிட்டாங்க. நான் முழிச்சு பார்த்தேன், வெளியில் போகிறது பின்பக்கம் தான் நான் பார்த்தேன், போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு.
உடனே இந்த தாய்க்கார அம்மா கையில் இருக்கிற படத்தை அந்த அம்மா தான் ஜெபமாலையும் மாதா படமும் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இந்த அம்மாவான்னு கேட்டிருக்கேன். ஆமாம் இந்த அம்மா தான், இது முக்காடை போட்டு வந்துச்சு, பையில் புள்ள இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இந்த அம்மாவுடைய ஜெபம் வீண் போகலை. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த தாய் தான் வந்து என்னையே காப்பாற்றியிருக்கேன்னு சொல்லி மாதாவுடைய படம் அங்கே. இப்போ நடந்ததை சொல்லுகிறேன். இப்படி உலகம் முழுவதும் இந்த மாதாவினுடைய புதுமைகள் அளப்பரியது, சொல்லவே முடியாத அவ்வளவு. ஒரு நாள் இந்த சுனாமி நடந்த நேரத்தில் அந்த சுனாமி நடந்த இடங்களை சுற்றுப்பார்வையிடுவதற்காக ஒரு குழுவோடு நானும் போயிருந்தேன். அதை பார்த்து அதற்கான முன்னேற்ற செலவுகள் செய்வதற்கான ஒரு ஏஜென்சி வந்திருந்தாங்க. அப்போ என் கூட ஒருத்தர் காரில் போகிறோம், 2 காரில் போகிறோம். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு பாக்கெட்டில் கையை விட்டுருவார். பாக்கெட்டில் கையை விட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவார். திருப்பி ஒரு இடத்துல திடீர்னு பாக்கெட்டில் கையை விடுவார். ஒவ்வொரு இடமா போகும்போது நடந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவனை பாக்கெட்டில் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்ட்டு. ஒரு தடவை பாக்கெட்டில் கை விடும்போது டபக்கு நான் பிடிச்சிட்டு கையை அப்படியே எடுத்தால் அதில் ஜெபமாலை இருந்துச்சு. ஏன்ப்பா ஜெபமாலை செய்கிறியே, கள்ளத்தனமாக ஏன் செய்கிற, பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு செய்கிற அப்படின்னா அவர் ஒன்றுமே சொல்லலை. பாக்கெட்டில் கை விட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடுறியே, 53 ஜெபமாலை எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் 53 செய்ய மாட்டேன், 3 தான் செய்வேன்னார். என்னையா சொல்கிற சாமி, நான் 53 ஜெபமாலை செஞ்சதே இல்லை. இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது இந்த இடத்துல இத்தனை போட்டு உடஞ்சி போச்சு, இங்கே இடத்துல இத்தனை பேர் ஒரே இடத்துல செத்து போயிட்டாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நான் டபக்குன்னு கையில் பாக்கெட்டில் கையை விட்டு 3 அருள்ந்த மாதிரியே சொல்லுவேன், சாமி இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், இங்கே நடக்க வேண்டியது நடக்கணும், இவங்க நோய் தீரணும், இவங்க கவலை மாறணும், இது இறந்து போனவங்கள வீட்டுக்கு அமைதி கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும். 3 அருள்ந்த மாதிரியே தான் சாமி சொல்லுவேன். எனக்கு அது ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, மிக படித்தவர், அரசு அதிகாரி 3 அருள்ந்த மாதிரியே தான் சொல்லுவேங்கிறார். நான் எவ்வளோ காலமாக சொல்கிறீங்கன்னு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறேன் சாமி, 53 ஜெபமாலை மணி நான் செஞ்சதே இல்லை. ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் அங்கே யாருக்காவது ஏதாவது குறைன்னா டபார்னு பாக்கெட்டில் கையை விட்டுருவோம் சாமி. கை விட்டுட்டு இந்த ஜெபமாலை இப்படி வந்து கீழே 3 மணி இருக்கும்ல, அப்படியே தடவி அந்த 3 மணிகிட்ட போய் 1 2 3 அருள்ந்த மாதிரியே தான் சொல்லுவேன் சாமி. எனக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு 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 வகையான அன்னையினோடு கொண்டிருக்கின்ற பக்தி. அனுதின வாழ்க்கையில் நடைமுறையில் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது பிறருக்காக இறங்குகின்ற மனசு இந்த மனுஷனுக்கு இருக்கு. பிறருக்காக இறங்குகின்ற, பிறரின் துன்பங்களை, துயரங்களை, வருத்தங்களை, கவலையை, கண்ணீரை, தோல்விகளை, விரக்திகளை புரிந்து கொள்கின்ற அன்னையிடம் இந்த மனிதன் கேட்கிறார். தனக்காக கேட்கல, பிறருக்காக கேட்கிறார். அப்புறம் ஒரு சின்ன பாப்பா கோயிலுக்கு வந்து முன்னாலேயே நிற்கும். நான் ஒரு நாள் ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கோம். நான் பொதுவாக குழந்தைகள்லாம் கூப்பிட்டு பேசுவேன். அது ஒரு நாள் கூப்பிட்டு, ரொம்ப சின்ன குழந்தை கூப்பிட்டு, எப்படி இருக்க, என்ன படிக்கிற, என்ன செய்கிற அப்படிலாம் கேட்டேன். கேட்டுட்டு, உன் முகம் ரொம்ப டல்லாக இருக்கே, டெய்லி பிரைட்டாக இருக்கவங்க எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த பாப்பா சொல்லிச்சு, எனக்கு ஈஸ்னோஃபீலியான்னு ஒரு நோய் இருக்குது. ஈஸ்னோஃபீலியான்னா அந்த பிள்ளைங்களுக்கு சளி கோத்துக்கிட்டு மூச்சு அடைச்சிக்கும், மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாமல் எனக்கு கஷ்டப்படுவேன். நேற்று ராத்திரி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, அதான் தூங்கலை. மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் ஒரு வயசு வரைக்கும் அது இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான்ட்டு. மூச்சு விடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆமாம், ஆனால் எனக்கு பெருசாக கஷ்டம் இல்லை. எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, எங்கள் அப்பா வருத்தப்படுவாங்க, எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன பாப்பா. அப்போ ஏன் கஷ்டம் இருக்கும் அப்படி இல்லைங்கிற அப்படின்னுச்சு. இல்லை, எனக்கு மூச்சு ரொம்ப முட்டும்போது நான் அருள்ந்த மரியா சொல்லுவேன் அப்படின்னுச்சு. அருள்ந்த மரியா உனக்கு தெரியுமான்னு? தெரியுமே, சொல்லு பாப்போம். அருள்ந்த மரியே வாழ்க. அப்புறம் தெரியாது. பாப்பாவுக்கு ஜெபம், சின்ன பாப்பா, அருள்ந்த மரியா ஜெபம் முழுசும் தெரியாது, அருள்ந்த மரியா தெரியும். நீங்கள் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா இல்லையா? அந்த பாப்பா என்ன சொல்லுது, எனக்கு அருள்ந்த மரியா தெரியும், அதை தான் சொல்லுவேங்குது.
அருள்த மரியா சொல்லுப்பா, எனக்கு தெரியும் அந்த சின்ன குழந்தைக்கு அருள்த மரியா தெரியாது. அருள்த மரியா சொல்லணும்னா அருள்த மரியா வாழ்க, அது மட்டும் தெரியும், அது மட்டும் சொல்லுவேன். அப்படி சொல்ல 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 மூக்கு திறந்துடும், மூச்சு விட ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பொழுதும் இந்த அன்னையை நினைத்து சாதாரண குழந்தையிலிருந்து மிக மூத்தவர்கள் வரை அனுதினமும் ஜெபித்து பயன்பெறுவதை நான் பார்க்கிறேன். இங்கேயே உங்களை கூப்பிட்டு பேச சொன்னால் பலரும் அதை நீங்கள் சொல்வீர்கள். அதனால தான் நமக்கு என்ன கஷ்டம் துன்பம் துயரம் வந்தாலும் நம்ம புலம்பக்கூடாது. ஐயா இப்படி ஆயிடுச்சே, அது அப்படி ஆயிடுச்சே. ஊட்டிக்கு போய் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தடவை அங்கே போகும்போது இளைஞர்கள், அப்போ நான் இளையோர் இயக்குனராக இருந்தேன். அப்போது இளைஞர்கள்லாம் எல்லாம் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பையன் இப்படி போனான். அப்படி போனால் அப்போ என்னாத்த அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தான், என்னாத்த இங்கே வாடான்னு கூப்பிட்றாங்க. என்னாத்த அப்படிங்கிறது மெட்ராஸ் பக்கத்தில் பேசுவாங்க. என்னாத்த என்ன நெஞ்சின்னு இருக்க, தெரியாது உனக்கு பட பேஜராக்கித அப்படின்னு இங்கே மெட்ராஸில் தான் பேசுவாங்க. ஊட்டியில் அந்த பேச்சு கிடையாது. அப்போ நான் அந்த பசங்க போய் என்னடா என்னாத்தன்னு சொல்கிறீங்களே, ஊட்டியில் அப்படி பேச மாட்டீங்களேன்னு. இல்லை ஃபாதர் ஒன்றும் இல்லைண்ணே, சொல்லுங்கடா, நான் தானடா சொல்லுங்கடா. இப்போ அவன் சொன்னான், ஒரு பையன் சொன்னான், ஃபாதர் அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னாத்த அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா வாடா ஒரு சினிமாவுக்கு போகலான்னா அவன் சொல்லுவான், என்னாத்த சினிமாவுக்கு போய் என்னாத்த கண்டோன்னு சொல்லுவான். வாடா அப்படியே ஒரு வாக்கிங் போகலன்னா என்னாத்த வாக்கிங் போய் என்னாத்த கண்டோன்னு சொல்லுவான். கல்யாண வீட்டில் நல்ல விருந்துடா, பிரியாணி போடுறாங்கடா, நம்ம ஃப்ரெண்டு தான்டா, வாடா சாப்பிட்லான்னு என்னாத்த பிரியாணி சாப்பிட்டு என்னாத்த கண்டோம். இதான் அந்த ஊரில் திருவிழா நடக்குதுடா, நல்ல அழகான பொம்பளை பிள்ளைங்களாம் வரும், போய் சைட் அடிக்கலாம் அப்படின்னா என்னாத்த சைட் அடித்து என்னாத்த கண்டோம். சாமி அவங்ககிட்ட எதை சொன்னாலும் என்னாத்த பண்ணி என்னாத்த, அதெல்லாம் நான் அவனுக்கு பேர் என்னாத்தேன்னு வச்சுட்டோம். இவன் உருப்பிடுவானா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். என்னாத்த கல்யாணம் பண்ணி என்னாத்த கண்டோம், என்னாத்த பிள்ளைய பற்றி என்னாத்த கண்டோம், என்னாத்த ஊருக்கு போய் என்னாத்த கண்டோம், என்னாத்த ஒன்னாத்த ஒன்றும் ஆகாது உனக்கு. இப்படி நிறைய பேர் இருக்கிறார். ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. அப்புறம் என்ன, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான். அப்படியும் ஆட்கள் இருக்கான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தலைவன் இருக்காயா, அப்படி இருக்காங்க. எப்படி இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. எப்படி இருந்தாங்க மாதா, எப்படி இருந்தாங்க மாதா? மாதா இதோ உமது அடிமை, உமது சித்தத்தின்படி ஆகட்டும். இது எங்கனமாகும், நானோ கன்னியாயிற்றே. கேள்வி கேட்கணும் வாழ்க்கையில். கருத்தாங்கி மகனை பெறுவாய். கல்யாணம் முடியாத பெண், இளம்பெண், கல்யாணம் முடியாட்டி எப்படி குழந்தை பிறக்கும்? சரி ஓகே, அப்படி மாதா சொல்லலை. இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே. தூயாவி நிலடுவார், இப்படித்தான் ஆகணும்னா இதோ உமது அடிமை உமது சித்தத்தின் படியே ஆகட்டும். அப்போ அந்த அன்னையினுடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, என்ன நடந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், உமது அடிமை நான், நீ எனக்கு இருக்கிற, நான் என்ன துன்ப துயரம் வந்தாலும் நான் வாழ்வேன். தன் மகன் வளர்கிற பொழுது ஒரு பக்கம் இருக்கிறவன் சொல்கிறான், என்னே இவரது பேச்சு, இவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கே. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செத்து போனவர்கள் எழுந்து எழுந்து உயிரோடு உயிர் பெற்று போகிறார்கள். எப்படி, யார் இவர்? மறுபக்கம் சொல்கிறான், நாசரேத்தூர்லேருந்து நல்லது வர முடியுமா, நான் வருமா? இது மாதாவின் மகன் தானே, சூசியப்பரில் இவங்க அப்பா தச்ச மகன், கார்பெண்டரு தச்ச மகன் சொல்கிறான். மறுபக்கம் சொல்கிறான், இவர் தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவையேன்னு சொல்கிறான். இப்படியும் சொல்கிறாங்க, அப்படியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதாவினுடைய மனநிலை ஒவ்வொரு நாளும் பொழுதும் வேதனையும் துன்பமும் துயரமும் இருந்தாலும் அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால தான் பாட்டு இப்படி போட்டேன்.
அம்மையே உம்மையே நம்பியே வந்தோம், எம்மையே காத்தருள்வாய். அம்மையே உம்மையே நம்பியே வந்தோம், எம்மையே காத்தருள்வாய். அஞ்சியே உம்மிடம் தஞ்சமென வந்தோம், பஞ்சம் பசி போக்கிடுவாய். உந்தன் திருத்தலமே வலம் வருகையிலே பலம் என்னில் பெருகிடுதே. எங்கள் வாழ்வு வளம் பெறுமே, எங்கள் வாழ்வு வளம் பெறுமே. அம்மையே அம்மையே லோரெட்டோ மாதாவே, அம்மையே அம்மையே லோரெட்டோ மாதாவே, லோரெட்டோ மாதாவே எங்கள் தாய் நீயே. லோரெட்டோ மாதாவே எங்கள் தாய் நீயே. அம்மையே உம்மையே நம்பியே வந்தோம், எம்மையே காத்தருள்வாய். அஞ்சியே உம்மிடம் தஞ்சமென வந்தோம், பஞ்சம் பசி போக்கிடுவாய். உந்தன் திருத்தலமே வலம் வருகையிலே பலம் என்னில் பெருகிடுதே. எங்கள் வாழ்வு வளம் பெறுமே, எங்கள் வாழ்வு வளம் பெறுமே. அம்மையே அம்மையே லோரெட்டோ மாதாவே, அம்மையே அம்மையே லோரெட்டோ மாதாவே, லோரெட்டோ மாதாவே எங்கள் தாய் நீயே. லோரெட்டோ மாதாவே எங்கள் தாய் நீயே. இப்போ அன்னை மரியாள் ஆண்டவர், இதோ ஆண்டவரே, இதோ உமது அடிமை, உம் சித்தத்தின்படி வாழ்வேன், எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? தாயே லொரேட்டோ மாதாவே நீயே எனக்கு எல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எனவே அருமையான இந்த நாளில் அன்னையினுடைய பெருவிழாவை, லொரேட்டோ மாதோட பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் அதை மனதில் வைத்துக்கொள்வோம். அன்னை ஒவ்வொரு இடத்திலும் காட்சி கொடுப்பது பெருமை. அப்படி நிறைய ஆலயங்கள் உலகம் முழுசும் இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுமா? அன்னை வாழ்ந்த வீடு கொடுத்த காட்சி வேற. அன்னை வாழ்ந்த வீடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால், வானதூதர்கள் அந்த வீட்டை, எருசலேமில் அந்த இஸ்ராயேலில் இருக்கிற வீட்டை பெயர்த்து இத்தாலி தேசத்தில் கொண்டு, எத்தனை இடம் மாறி இருக்கு? 3 இடம் இல்லை, குரோஷியா, அதுக்கப்புறம் 3 இடம். அப்போது அந்த வாழ்ந்த இடம் எவ்வளவு புனிதமானது அப்படின்னா, அந்த வீட்டை கூட வானதூதர்கள் பெயர்த்து 2 இடங்களில் வைத்து பாதுகாப்பதாக வரலாறு சொல்லுது. அப்போ அந்த வாழ்ந்த வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ நமக்கு துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், சோதனை வேதனை எதுனாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு அடிப்படையாக என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? விடிய விடிய டேஷ் என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். சரியா? அதனால் எல்லாருக்கும் அப்படியே ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரியே இன்னொரு பாட்டு போட்டிருக்கேன், அந்த பாட்டோட முடிச்சிடலாம். வாங்க 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 வரம் வாங்க நீங்க வாங்க, ஹே ஏங்க 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 உங்க ஏக்கங்க தீரும் வாங்க. ஆத்தா ஆத்தா நீங்க பார்த்தா போதும், வார்த்தை ஒன்று சொன்னா போதும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், போட்டதெல்லாம் முளைக்கும், என் வாழ்வில் சந்தோஷம் தங்கும். கேட்டிங்களா அந்த பாட்டு? அதனால் வாங்க, வரம் அன்னை தருவாள், உங்கள் ஏக்கங்கள் மாறும், எல்லா நலமும் வளமும் வந்து சேரும் உங்களுக்கு. அதனால் இந்த திருத்தலம் சாலை ஓரத்தில் இருக்குது. நிறைய பேர் இங்கே வருவார்கள், நிறைய புதுமைகள் இங்கே நடக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இதன் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். எனக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த